நான் வந்து அபிராமி அந்தாதி 100 பாடலையும் தனித்தனியாக ஒரு முறை பேசினேன். தொடர்ந்து ரொம்ப நாள் பேசிக்கிட்டே இருந்தேன் ஒரு இடத்துல. எனக்கு ஒரு ட்ரைனிங் வரணுமேன்னு நான் பேச ஆரம்பித்த காலம். அதில் வந்து அது மெட்ராஸ்லேருந்து அண்ணா நகர் தாண்டி ஒரு இடத்துல போய் வாரம் பேசிட்டு வருவேன். அண்ணா நகருக்கு அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்ராஸில் அண்ணா நகருக்கு லாஸ்ட்டு பஸ்ஸு ஒரு 9:30 மணிக்கு மேலே கிடையாது. 9:30 மணிக்கு அப்புறம் அண்ணா நகர்லேருந்து பஸ் கிடைக்காது, திரும்பி சிட்டிக்குள்ளே வர முடியாது. அப்படி இருந்த காலம். இப்போல்லாம் அண்ணா நகர் மெட்ராஸ் ஆகிடுச்சு, 24 ஹவர்ஸும் பஸ் சர்வீஸ்லாம் இருக்குது. அப்போ அது கிடையாது. என்ன நடந்ததுன்னு கேட்டால், 9:30க்கு முடிஞ்சு நான் வந்து இந்த பஸ்ஸு 9:30 பஸ் பிடிக்கணும். பட்டு என்னமோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என்னை ஸ்கூட்டரில் கொண்டாந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு அந்த ஆர்கனைசர் போயிட்டார். அவர் நீ வீட்டுக்கு போனால் என்ன, போவாட்டி என்ன, அதை பற்றிலாம் அவருக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஸ்கூட்டரில் கொண்டாந்து நான் ட்ராப் பண்ணியாச்சு, இனிமேல் பஸ்ஸு வந்தால் போ, வரலன்னா இங்கேயே உட்காந்துக்கோ. அவர் போயிட்டார், அவர் பாட்டு போயிட்டார். எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அப்போ ஒரு அம்மா நிற்கிறாங்க. அந்த அம்மா கையில் ஒரு கை குழந்தை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பயமே என்னை பார்த்து தான். இவனோ ஒருத்தன் வந்து நிற்கிறான், இவன் காதல் மூக்கில் இருக்கிறத அறுத்துட்டு ஓடிடுவானா, இவன் நல்லவனா கெட்டவனா, அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்ல, என்ன இருந்தாலும் ஒரு பயம். அந்த அம்மா பயப்படுறாங்க. எனக்கு பயம் இல்லை, ஏன்னா அந்த அம்மா குழந்தையோடு இருக்கிறாங்க. அப்போ இன்னும் பஸ்ஸு வரும், அதனால தான் அவங்க நின்றுட்டுருக்காங்க, நமக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டாங்கன்ற அந்த சௌக்கியத்தில் நான் இருக்கிறேன். அந்த குழந்தை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது, அவங்க இடுப்பில் உட்காந்துக்கிட்டு, இது பாருங்கள், காதில் இருக்கிற லோலாக்கை ஆட்டிக்கிட்டு, அவங்க அம்மா காதில் இருக்கிற லோலாக்கை இப்படி ஆட்டிக்கிட்டு, அவங்க அம்மாவை அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு, அப்புறம் என்னமோ அந்த என்னெல்லாமோ பண்ணுது. அது அந்த குழந்தை அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த குழந்தை இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அந்த அம்மா மகம் முழுக்க கவலையாக இருக்குது. லாஸ்ட்டு பஸ் வருமா வராதா, லாஸ்ட்டு பஸ்ஸு போயிருக்குமா, இவன் நல்லவனா கெட்டவனா, நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமா, எத்தனை கவலை இருக்கும் அந்த தாய்க்கு. அந்த தாய் அவ்வளோ கவலையில் இருக்கா. அந்த குழந்தைக்கு ஒரு கவலையும் கிடையாது. நான் ஒரு வார்த்தை அதை மனசில் வாங்கிட்டு அடுத்த பேச்சில் சொன்னேன். இந்த அம்மா ரீச் பண்ண வேண்டிய டெர்மினஸ் வேறு, ஆனால் அந்த குழந்தை டெர்மினஸை ரீச் பண்ணிடுச்சு. அதோட டெர்மினஸ் அம்மாவோட இடுப்பு தான். ஏன்னா அம்மா இடுப்பை ரீச் பண்ண உடனே அதுக்கு சேஃப்டி, டோட்டல் செக்யூரிட்டி. பஸ்ஸு வந்தால் என்ன வராட்டி என்ன, அதுக்கு அதை பொறுத்த வரைக்கும் அம்மாவோட இருந்துட்டு அதுக்கு சேஃப்டி. ஸோ அது டெர்மினஸ் ரீச் ஆகிடுச்சு. பட் அந்த அம்மாவுடைய டெஸ்டினேஷன் வேறு, அதை ரீச் பண்ண வேண்டிய இடம் வேறு. அதனால அந்த பயம் இருக்குது. அபிராமி இந்த அதுக்கு அடுத்த வாரம் விளக்கம் சொல்கிற போது சொன்னேன், ஒரு மனுஷன் ஒன்று புரிஞ்சுக்கணும், எப்படி அம்மாவோட இடுப்பு தான் குழந்தைக்கு டெர்மினஸோ, அது மாதிரி அபிராமியோட இடுப்பு தான் நமக்கு டெர்மினஸ்ன்னு. நாம் அதை ரீச் பண்ண வேண்டியபடி ரீச் பண்ணிட்டோம், நம்ம ஒரு டோட்டலாக போயிட்டோம்னா மற்றதெல்லாம் அவன் பார்த்துக்கிறா. நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன நஷ்டம், நமக்கு என்ன ப்ளஸ்ஸு, நமக்கு என்ன மைனஸு, அது அந்த மனோநிலைக்கு பேர் தான் ஒரு பக்தனுடைய மனோநிலை. பக்தினால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டான், அதான் நடக்கும். நீங்கள் கவலைப்பட்டாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கவலைப்படலேனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டலே ஒருத்தர் அட்மிட் ஆகிருக்காரு, நான் ரொம்ப கவலைப்படுறேன்னா என்ன ஆகிடப்போகுது ரொம்ப கவலைப்படுறதுனால? பில்லு குறைக்க போகிறாங்களா கவலைப்படுறதால? இல்லை. நம்ம கவலைப்படுறதால அவங்க உடம்பு சீக்கிரம் சரியாக போகுதா? இல்லை. நம்ம கவலைப்படுறதால சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்களா? இல்லை. நம்ம கவலைப்படுறதால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. நமக்கு ஒருவேளை மெடிசனை பற்றி அறிவு இருந்து இந்த மருந்துக்கு பதிலாக அந்த மருந்து மாற்றி கொடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் அறிவுபூர்வமாக யோசிக்கலாம். நான் எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமாண்ணா, அந்த கவலையால் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. அதோட நிம்மதியாவது இருந்துட்டு போகலாமே. ஒரு சினிமாவில் ஒரு வசனம், எந்த சினிமான்னு எனக்கு நினைவு இல்லை, ஏன்னா எல்லாமே பிட்டாக தான் நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம். நான் எங்கே போய் தேட்டரில் போய் உட்காந்து பார்க்குறேன், பிட்டா எதுலேயோ பார்ப்போம். ஒரு சீன் பார்த்தேன் சார். காதலி தொலைஞ்சு போய்ட்றா, எங்கேயோ தொலைஞ்சு போய்ட்றா. காதலன் அவளை தேடிட்டு வரான், கண்டுபிடிக்க. அவனை கடத்திட்டு போய்ட்டான், அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வர்றான், காதலன் வர்றான். இந்த காதலன் வரும்போது, தேடிட்டு வரும்போது அவன் கூட ஒரு ஃப்ரெண்டு, சந்தானமும் யாரோ ஆக்ட் பண்ணுறாங்க அந்த ரோல், யாருன்னு டக்குன்னு ஞாபகம் வரல எனக்கு, யாரோ ஆக்ட் பண்ணுறாங்க. கூட ஒரு ஃப்ரெண்டு, எல்லா ஹீரோவுக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். சினிமாவிலன்னா கண்டிப்பாக ஹீரோவுக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும்ல. அந்த ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட இருக்கான். அவன் திடீர்னு ஒரு கடையில் மசால் வடை போடுறாங்க. வடை சாப்பிடுவோமான்றான். இவன் காதலியை காணுன்ற பரபரப்பில் தேடிட்டு வர்றான். மசால் வடை போடுறாங்க. டக்குன்னு அவன் கேட்பான், நம்ம வடை சாப்பிடுவோமா அப்படின்னு. அவன் எரிச்சலாக சொல்லுவான், நான் இங்கே எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், நீ வடை சாப்பிடலாமான்னு கேட்குறியேன். வடை சாப்பிட்றதுக்கும் அவள் கிடைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்பான். நம்ம வடை சாப்பிட்றதுக்கும் அவள் கிடைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்?
அவள் கிடைக்கணும்னா கிடைக்க போகிறா, இல்லைன்னா கிடைக்காம இருக்க போகிறா. நம்ம தேடினா தேட போகிறோம், முயற்சி பண்ண போகிறோம். இப்போ வடை சாப்பிட்றது நடுவில் என்ன தப்புன்னு கேட்பான். இப்போ வடை சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, வடையை எடுத்து சாப்பிட்றது. அவளை தேடிட்டு போகிறோங்கிறதுக்காக வடையை சாப்பிடாமல் இருக்கணும்னு என்ன கட்டாயம்னு ஒரு கேள்வி கேட்பான். ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். நாமளும் இந்த லைஃப்பில் ஏதோ ஒரு டெஸ்டினேஷனுக்காக ட்ராவல் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கணுமா? எப்போ பார்த்தாலும் கவலையே பட்டுக்கிட்டு இருக்கணுமா? எப்போ பார்த்தாலும் நான் எவ்வளோ கவலைப்படுறேன் தெரியுமா, நான் எவ்வளோ கவலைப்படுறேன் தெரியும். அதுவும் இந்த பிள்ளையை வளர்க்குற போது பல பேர் இது அடிக்கடி இந்த டைலாக் சொல்லுவாங்க. நான் உன்னை எவ்வளோ கவலைப்பட்டு வளர்க்குறேன் தெரியுமா, நான் எவ்வளோ கவலைப்பட்டு வளர்க்குறேன் தெரியுமா. ஒரு படத்தில் வடிவேலு சொல்லுவான், இந்த மாதிரி உன்னை என் வயிற்றில் வச்சு பெற்றேன்னு அந்த அம்மா சொல்லும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துருந்தேன்னு உனக்கு தெரியும். இருட்டாக இருந்தது, ஒரு லைட்டு கூட இல்லை, குத்த வச்சு உட்கார்ற மாதிரி அப்படியே இருந்த வேண்டியது. உனக்கு என்ன, நீ சௌரியமாக இல்லை சொல்கிற, நான் பட்ட பாடு என்னன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்பா. எதுக்கு சொல்ல வரேன், நாம் லைஃப்பில் எல்லாமே அது நடத்துது, அது போக்கில் போகுதுன்னு விட்டுட்டோம்னா கவலைப்படாமல் இருக்கலாம். ஆனால் கவலைப்படுறதுனால நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லை. இதெல்லாம் தான் அந்த பக்தி கொடுக்குற ஒரு உயர்ந்த வாழ்க்கை முறை. நல்ல சந்தோஷமாக இருக்கிறவங்கள பாருங்கள், அப்படி அவங்க பாருங்கள், எல்லாம் பகவான் பார்த்துக்குவா இருப்பேன், எல்லாம் தானாக நடக்குது அப்படின்ற அந்த உணர்வில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இப்போது டெக்னிக்கலாக வரேன். நான் முதல்ல ஒரு கிரவுண்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இந்த கிரவுண்டுக்கு அப்புறம் டெக்னிக்கல்லாம் வரேன். பக்தி யோகம் அம்மா வரவேற்புரையில் சொன்னாங்க பார்த்தீங்களா, பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், பின்னால் ராஜயோகம்னு ஒன்று சேர்ந்துருச்சு. பிறகு பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், அதில் பிறகு ராஜயோகம்ங்கிறது இந்த சித்தர்களுடைய பயிற்சி முறை, மூச்சு அடக்கிறது, அது மாதிரியான டெக்னிக்கு, இதெல்லாம் குண்டலினி யோகம் செய்கிறது, இதெல்லாம் ராஜயோகத்தில் சேர்ந்து அதெல்லாம் பின்னாடி உள்ளே வந்தது. இருக்கட்டும். ஒருத்தன் பக்தி யோகம்னா, கர்ம யோகம்னா, ஞான யோகம்னா என்ன ஸ்டேஜ், எப்படி போகிறான். ஒரு அம்மா அப்பா நமக்கு என்ன வேணுமோ எல்லாம் அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க. அந்த ஒரு சந்தோஷத்தில் ஒரு குழந்தை வாழுற மாதிரி நமக்கு அம்மையப்பன் இருக்கிறான், இல்லை நமக்கு மகாவிஷ்ணு பெருமாள் தாயார் இருக்கிறாங்க, இல்லை நமக்கு ஒரு ஏசு இருக்கிறார், அல்லா இருக்கார், என்னமோ ஒன்று, ஏதோ எனி நேம் இருந்துட்டு போகுது, அது நம்மளை பார்த்துக்கும் அப்படிங்கிற கவலை இல்லாமல் வாழுகிற முறைக்குத்தான் பக்தி யோகம்னு பேர். யோகம் அப்படிங்கிற வடமொழி சொல்லுக்கு பொருந்துதல்னு அர்த்தம். ஆக்சுவலாக யோகம்னா பொருந்துதல். அப்போது பக்தியில் பொருந்தி இருத்தல், இறைவனிடத்தில் அன்பு காட்டுகிற பக்தியில் பொருந்தி இருத்தல். கொஞ்சம் ஒரு தமிழுக்கும் வடமொழிக்கும் இருக்க ஒரு வேறுபாடு நான் இப்போ சொல்ல போகிறேன். பக்தி, பத்தி அப்படின்னு 2 சொல் இருக்குது. பல பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, பக்திங்கிற வடமொழி சொல்ல அப்படியே பத்தின்னு தமிழில், பக்தியால் யானுனை பலகாலும் திருப்புகழில் வருது. அப்போ பத்தின்ற சொல்லு பக்திங்கிற சொல்ல டிரான்ஸ்லேட் இல்லை, அந்த தமிழாக வடிவமைத்து எழுதுகிற போது பத்தின்னு எழுதிட்டாங்க, கிடையாது. வடமொழியில் இருக்கிற பக்தி அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான பொருள் வேறு, தமிழில் இருக்கிற பத்தி அப்படிங்கிறதுக்கான பொருள் கொஞ்சம் வேறு. எப்படி பாருங்களேன், குற்றாலம் நீங்கள் யாராவது சொல்லுவீங்களா, குற்றாலத்துக்கு போயிருந்தேன்பீங்க. அவன் என்ன குற்றம் பண்ணான்னு கொண்டாந்து நிறுத்தியிருக்க, என்ன குற்றம் செய்தான், குற்றம் என்ன குற்றம் செய்தான் அப்படி கேட்க மாட்டான். என்ன குற்றம் பண்ணாமல் அந்த காலத்தில் தொட்டி முத்தத்தில் தண்ணி விழுதுப்பார், முற்றம் சொல்ல மாட்டோம், முத்தம், தொட்டி முத்தத்தில் தண்ணி விழுதுப்பார் அப்படிம்போம். இற்று, அதாவது வல்லினர தமிழில் எல்லாமே இத்தா மாறும். குற்றாலம், முற்றம், செற்றம், இப்படி எல்லாமே இத்து பயன்படுத்தி தமிழில் பயன்படுத்துகிற வழக்கம் உண்டு. அப்படி இது பாருங்கள், பற்று அப்படிங்கிறது ஒரு கொம்பு இருக்குது, அதை ஒரு கொடி சுற்றி 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 மேலே போகுது, இதை பற்றி கொண்டு அது மேலே வளருகிறது. அப்படி பற்றி கொண்டிருத்தல் என்பதிலிருந்து தமிழில் வந்த சொல் பத்தி. பத்தியால் யான் உனை பலகாலும் திருப்புகழுக்கு பற்றி கொண்டு வாழ்நாள் முழுக்க அந்த இறைவனை பற்றி கொண்டு நான் மேலே போகிறது. அதுக்கு பற்றுதல், பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு திருவள்ளுவர் எழுதுகிறார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. உன் பற்றுக்களை விடுவதற்கு பற்றற்றவனுடைய பற்றை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்கிறார். அந்த பற்றுதல் என்பதிலிருந்து பிறந்தது தமிழினுடைய பத்தி என்ற சொல். வடமொழியில் அன்பு என்பதை வெளிப்படுத்துவதற்கான சொல் பக்தி என்பது. சரி, அன்பில் என்ன இருக்குது இந்த உலகத்தில்? நான் அடிக்கடி சொல்கிறது, வலிமையான முரடான விலங்குகள் சிங்கம், புலி, அது சுலபத்தில் அடங்காது, கட்டுப்படாது, எப்போ வேணாலும் வன்முறையில் ஈடுபடும்னு சொல்கிற விலங்குகள், காட்டு விலங்குகள் அப்படிங்கிறா.
இது நாய் மாதிரி சில பேருக்கு கட்டுப்படுது. எது? சிங்கம், புலி. யாருன்னா குட்டியிலேருந்து வளர்த்தவனுக்கு. ஒரு 3 மாதம் 4 மாதம் காட்டில் சில தாய் சிங்கம் குட்டியை விட்டுட்டு போயிடும், இல்லை தொலைஞ்சு போயிடும். எங்கேயோ போன இடத்துலேருந்து வராது. தாய் புலி இப்படி வராது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காட்டுக்கு அடிக்கடி போகும்போது அது மாதிரி குட்டிகளை தூக்கிட்டு வந்துடுவாங்க. தூக்கிட்டு கவர்மெண்ட்டோட பர்மிஷன் வாங்கி வீட்டில் வளர்ப்பாங்க. தானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு வளர்ப்பாங்க. பட் என்னென்னா அங்கெல்லாம் ரூல் எப்படின்னா, அதுக்கு ஒரு காலம் இருக்குது. புலினா இத்தனை வருஷம் வரைக்கும் தான் நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம், அதுக்கப்புறம் வீட்டில் வளர்க்கக்கூடாது, கொண்டு போய் காட்டில் விட்டுடணும். சிங்கத்தையும் இது மாதிரி இத்தனை வருஷம் வளர்க்கணும், மறுபடியும் கொண்டு போய் காட்டில் விட்டுடணும் அப்படிம்பாங்க. ஒரு பெரிய அதிசயம் நான் பார்த்தது, ஒரு 5 வயசு 4 வயசு வரைக்கும் இங்கே வீட்டில் வளர்ந்த அந்த விலங்குகள் இவங்க கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு, காட்டிலேயே கொண்டு போய் விட்டுட்டு ஒரு 2-3 வருஷம் கழித்து இவங்க போய் அதை இவங்க கூப்பிடுறதுக்கு ஒரு சவுண்டு வச்சுருப்பாங்கல்ல வீட்டில் விளையாட்டுக்கு கூப்பிடுறதுக்கு, அந்த சவுண்டு கொடுத்த உடனே ஓடி வரும் பாருங்க. அங்கேருந்து எங்கேருந்தோ புதரை தள்ளிக்கிட்டு ஜம்ப் பண்ணி அங்கேருந்து ஓடியாந்து அப்படியே இவனை ஒரு பார்வை பார்த்துட்டு 2 கையையும் அப்படி தூக்கி இவன் தோள் மேலே போட்டு இவனை கீழே தள்ளி நாக்கால நக்கி கொடுத்து அமக்களம் பண்ணும். புலி பொதுவாக கடிக்கும்பாங்க, சிங்கம் பொதுவாக கொல்லும்பாங்க. ஏன் அதுங்கெல்லாம் கொல்லலை? ஒரே ஒரு காரணம் என்னன்னா, தன்னிடத்தில் அன்பு காட்டியவர்களை விலங்குகள் கூட கொல்ல விரும்புவது இல்லை. தன்னிடத்தில் யார் அன்பு காட்டினாங்களோ அவங்கள கொல்றதுக்கு மனசு வராது. அப்படி எந்த விலங்காக இருந்தாலும் அதுக்கு வேறு ஒரு விலங்கு அன்பு காட்டியிருந்தால் கூட அதுக்கிட்ட அது பிரியமாக இருக்குது. அப்போ இந்த உலகத்தினுடைய ஒற்றை தேவை 2 தேவை, மொத்தத்தில் 2 தேவைன்னு நான் சொல்லுவேன். உலகத்தில் 2 தேவை. என்னென்னா, ஒன்று பசிக்கு உணவு வேணும், இன்னொன்று பாசத்துக்கு ஒரு ஆள் வேணும். பசிக்கு ஒரு உணவு வேணும், பாசத்துக்கு ஒரு ஆள் வேணும். இது 2 தான் வாழ்க்கை. அதுக்கு மேலே வேறு வாழ்க்கைங்கிறது ஒன்றுமே கிடையாது. யோசிச்சு பார்த்தேன், டிகிரி, டிப்ளமா, சொத்து, சுகம் அதெல்லாம் சும்மா. பசிக்கு சோறு வேணும், பாசத்துக்கு ஆள் வேணும். பசிக்கு சோறு கிடச்சி பாசத்துக்கு ஆள் இல்லைனாலும் நல்லா இருக்காது, பாசத்துக்கு ஆள் கிடச்சி பசிக்கு சோறு இல்லைனாலும் வாழ்க்கை சரியாக இருக்காது. அந்த விலங்குக்கு இவன் என்ன கொடுத்தான்? ஆரம்பத்துலேருந்து பசிக்கு சோறு போட்டான், பாசத்துக்கு அது உடையாந்தோடனே கட்டி பிடிச்சிக்கும். அந்த காலத்தில் இவன் அப்படியே காலை தேய்ச்சிக்கிட்டே போகும், அதை அனுமதிக்கிறான். அப்போது அன்பு என்பது ஒரு விலங்கு கூட தனக்கு யார் காப்பாற்றினார்களோ, தனக்கு யார் ஆதரவாக இருந்தார்களோ அவர்களிடத்தில் வெளிப்படுத்த விரும்புகிறது. இதே உணர்வு தான் மனிதன் தான் இருப்பதற்கு ஏற்ற இந்த உலகத்தையும் அதுக்கான வாழ்க்கையையும் கொடுத்த இறைவனிடத்தில் அந்த அன்பை வெளிப்படுத்த விரும்புகிறான். இப்போ நம்ம கொஞ்சம் சாஸ்திரபூர்வமான வாக்கியங்களுக்கு போனால், தனு கரண புவன போகங்களை கொடுத்துன்னு சைவ சித்தாந்தத்தில் எழுதுவாங்க. தனு கரண புவன போகங்கள். தனு அப்படின்னா அந்த உடம்பு, தனுனா வில்லு ஆக்சுவலாக. ஆனால் இது உடம்பு ஒரு வில்லு தான். இந்த உடம்பு ஒரு வில்லுக்கு சமம். தனு. கரணன்னா கருவிகள். நீங்கள் வில்லை பயன்படுத்தணும், அதுக்கு ஒரு கருவி வேணும். அம்பு கும்பெல்லாம் உள்ளே வச்சு தான் அதை பயன்படுத்தணும். அது மாதிரி இந்த உடம்பை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 5 உறுப்புகள் நமக்கு இருக்குது. அப்புறம் தனு கரண புவன. புவனன்னா அந்த பூமி. இதெல்லாம் இருக்கிறதுக்கு இந்த பூமி ஒன்று வேண்டி இருக்குல்ல, இந்த பூமின்னு ஒன்று இருக்கிறதால தான் நம்ம இங்கே இருக்க முடியுது. அப்புறம் அதை என்ஜாய் பண்ணுற போது ஒரு சந்தோஷம் நமக்கு வருது. தனு கரண புவன போகம். இப்போ ஒரு காஃபி குடித்தோம், என்னை தவிர எல்லாரும். அந்த காஃபி குடிக்கும்போது ஒரு சந்தோஷம் வருது. ஒரு ஒரு அந்த டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர், அந்த அரோமா இருக்கோ இல்லையோ இருக்கிறதா நம்புவோம். அதெல்லாம் நம்ம உணர்றோம் இல்லையா, வி என்ஜாய் இட் இல்லையா, அது போகம். அதுதான் நம்ம அனுபவிக்கிற சந்தோஷத்துக்கு போகம் அப்படின்னு பேர். பாருங்க, அனுபவிப்பதற்கு ஒரு கருவியும் அந்த அனுபவத்திற்கு ஒரு பொருளும், அனுபவிப்பதற்கு ஒரு கருவியும் அதன் அனுபவத்துக்கு ஒரு பொருளும், அந்த அனுபவத்தால் ஒரு மகிழ்ச்சியும். ஒரு காஃபி குடிச்சோன்னா ஒரு சந்தோஷம், ஒரு மைசூர் பாக் சாப்பிட்டோன்னா ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு வகையான மகிழ்ச்சி நமக்குள்ளே அது ஏற்படுது இல்லையா. அதுக்கு சாஸ்திரத்தில் பேர் வச்சான், தனு கரண புவன போகங்களை கொடுத்து அப்படி. இதெல்லாம் யார் கொடுத்தா? யாரோ. நீங்கள் என்ன வேணால் ஏன்னு வச்சுக்கோங்க, பின்னு வச்சுக்கோங்க, சீன்னு வச்சுக்கோங்க, டீன்னு வச்சுக்கோங்க, ராமன்னு வச்சுக்கோங்க, முருகன்னு வச்சுக்கோங்க, அம்பாள்னு வச்சுக்கோங்க, பெருமாள்னு வச்சுக்கோங்க, யாரோ வேணால் பேர் வச்சுக்கோங்க. பட் யாரோ கொடுத்தது. யாரோ கொடுத்ததுனால அவர்கள் மீது நாம் செலுத்துகிற அன்பை தனுகரண புவன போகங்களை கொடுத்தமைக்கான அன்பு செலுத்துதல் பக்தி என்று கொண்டாடப்படுகிறது.
இப்போ அதுக்கான டெஃபினேஷன் இது. இன்னும் கொஞ்சம் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். இந்த பக்தி யோகம் அவங்க சொன்னாங்க பாருங்கள், அது எதுக்கு உரியது? கரணம்னு ஒரு வார்த்தை சொன்ன பாருங்கள். கரணத்துக்கு கருவின்னு பேர். இப்போது ஒவ்வொன்றும் கையாளுறதுக்கு ஒரு கருவி வேண்டியிருக்கு. இப்போ தண்ணி குடிக்கணும்னா அதுக்கு ஒரு டம்ளர் வேணும், இல்லை இந்த மாதிரி ஒரு பாட்டில் வேணும். நான் பேசணுன்னா ஒரு மைக் வேணும், மைக்கில் எலக்ட்ரிசிட்டி வேணும், மைக்கு சவுண்டு சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுக்குரிய ஒரு நபர் வேணும். இப்படி எதுவாக இருந்தாலும் அந்த கருவிகளை பயன்படுத்துவதற்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. அப்படி கரணம்னா கருவி. என்னென்ன கருவியை வச்சு நாம் இந்த உலகத்தை என்ன சொல்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். வெளியில் சில கருவி இருக்குது. இப்போ கை இருக்குது. கை இருக்கிறதால நான் ஒன்று இப்படி எடுக்க முடியுது. கை இது வெளிப்புற ஒரு கருவி. கண் இருக்கிறதால நான் ஒன்று பார்க்க முடியுது. இது வெளிப்புற கருவி. காது இருக்கிறதால தான் ஒருத்தர் பேசுகிறத நம்ம காதால் கேட்க முடியுது. இந்த கண், மூக்கு, காது இப்படி உடம்பில் வெளியிருக்கிற மெய்வாய், கண், மூக்கு, செவி சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துருக்கான் பாருங்கள். 5 பொறிகள், ஐம்பொறிகள், மெய், வாய், கண், மூக்கு, செவி. இது வெளியில் தெரியக்கூடிய கருவி. ஆனால் வெளியில் தெரியாத 4 கருவி உள்ளே இருக்குது. வெளியில் தெரிஞ்சது 5 கருவி, வெளியே தெரியாத 4 கருவி இருக்குது. அது என்ன? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். எப்படி மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது 4 உள்ளே இருக்குது. வெளிப்பட தெரியாது. மனம் எங்கே இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. புத்தி எங்கே இருக்குது அப்படின்னு தெரியுமா? தெரியாது. சித்தம் எங்கே இருக்குது? தெரியாது. அகங்காரம் எங்கே இருக்குது? தெரியாது. ஆனால் இருக்குது. இது 4மே உள்ளே இருக்குது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதில் பேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா மனம். இந்த மனம் அப்படிங்கிறதுக்கு 4 யோகம் சொன்ன பார்த்தீங்களா? பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜயோகம், ஞான யோகம். எப்படி நம்ம பெரியவங்க வகுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். மனம் என்பதற்கு சரியான ஒரு மார்க்கம் தான் பக்தி யோகம். புத்திக்கு உரியது எதுன்னு கேட்டால் ஞான யோகம். கொஸ்டின், ஓயாம கொஸ்டின். நான் அடிக்கடி சொல்கிறது, நீ ஏதேனும் ஒன்றை கேள்வி கேட்க தொடங்கிவிட்டால் உன்னால் பக்தனாக நீடிக்க முடியாது. யூ ஹாவ் நோ ரைட் டு கொஸ்டின். நீ கொஸ்டின் கேட்பேங்கிறியா, நீ இனிமேல் பக்தி மார்க்கத்தில் நீடிக்க முடியாது. எப்படி சார் அந்த சாமி இந்த சாமின்னு 7 சாமி இருக்குமா அப்படின்னு கேட்டால், தம்பி நீ வேறு கிளாஸ் போக வேண்டியது தான். இனிமேல் நீ 6th Cயில் இருக்க முடியாதுப்பா, 7th Aக்கு போ. மாற்றிடுறாங்க. இனிமேல் ஒன்று பக்தி யோகத்தில் வச்சுக்க முடியாது. ஏன்னா பக்தி யோகத்தில் கொஸ்டினுக்கு இடமே கிடையாது. இதுதான் பல பேருக்கு புரியல. நான் பக்தனாகவும் இருப்பேன், கேள்வியும் கேட்பேன் அப்படின்னா நீ கேள்வி கேட்க முடியாது. இப்போ பாருங்களேன், எனக்கு ராமர் பிடிக்கும்னு ஒருத்தர் சொல்கிறார். ஐயோ எனக்கு கிருஷ்ணர் தான்பா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற. என்ன பெரிய வித்தியாசம்? எனக்கு அம்பாள்னா உயிர் அப்படிங்கிறார் ஒருத்தர். எனக்கு விநாயகர்னா ரொம்ப இஷ்டம், இஷ்ட தேவத்தை ஒரு பேர் வச்சுருக்கோம். எனக்கு விநாயகர்னா ரொம்ப இஷ்டம் அப்படிங்கிறார். ரீசன் இருக்கா? நான் காலேஜில் படித்த போது ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ரொம்ப பர்சனாலிட்டியாக இருப்பார், பணக்கார வீட்டு பையன், எல்லா வகையிலையும் அவர் வெல் குவாலிஃபைடு. அவர் ஒரு பெண்ணை விரும்பினார். காலேஜில் படித்த அந்த பொண்ணை விரும்பினார். லவ் ப்ரப்போஸ் பண்ணார். போய் அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணார். அந்த பொண்ணு ஒன்றும் அவமானப்படுத்தவும் இல்லை, ஒன்றும் சொல்லலை. சாரி, நான் உன்னை விரும்பலை, நான் உன்னை விரும்ப என்னால் முடியாது, ஐ டோன்ட் லைக் யூ அப்படின்ட்டு பேசாமல் போயிட்டாங்க. அவமானப்படுத்தலை, சண்டை போடலை, கோவப்படலை. இவர் என்ன கேதமாக கேட்டார், ஏன் நான் ஒர்த்து இல்லையா, நான் பர்சனாலிட்டியா இல்லையா, நான் ஏர்ன் பண்ண முடியாதா, என்னுடைய சொத்து என்ன தெரியுமா, என்னுடைய ஹைட் என்ன தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா? இவர் என்ன கேட்குறாரு, ஒய் யூ ஆர் ரிஜெக்டிங், என்னை நீ ஏன் விளக்குற, ஏன் வேணான்னு சொல்கிற, நீ வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணமாவது சொல்லுன்னு கேட்குறாரு. இப்போ சொல்கிறேன், ஒருவரை பிடிப்பதற்கும் காரணம் கிடையாது, ஒருவரை பிடிக்காமல் போவதற்கும் காரணம் கிடையாது. இது பல பேருக்கு தெரியாது. இந்த கிளாரிட்டி பல பேருக்கு கிடையாது. ஒருவரை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கும் காரணம் கிடையாது. இன்ன காரணத்தால் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுலாம் பைத்தியக்காரத்தனம். இன்ன காரணத்தினால எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதும் பைத்தியக்காரத்தனம். மனசுக்கு திடீர்னு பிடிக்கும், மனசுக்கு திடீர்னு பிடிக்காது. பிடிக்கும் பிடிக்காது என்பதற்கு தயவு செய்து காரணங்களை தேடாதீர்கள். காரணங்களின் அடிப்படையில் பிடிப்பும் பிடிக்காமையும் ஏற்படுவதில்லை. மனதின் எந்த செயலுக்கும் உங்களால் நியாயமான லாஜிக்கல் ரீசன்ஸையும் சொல்ல முடியாது. ஒருத்தர் ஏகப்பட்ட உப்பு போட்டு திம்பார், ஒருத்தர் ஏகப்பட்ட புளிப்பாக சாப்பிடுவார், ஒருத்தர் ஏகப்பட்ட காரத்தை போட்டு திம்பார். ரொம்ப வருஷமாக அவர் சாப்பிட்டது காரணமாக இருக்கலாம், அது மட்டும் இல்லை அவருக்கு பிடிச்சதாக இருக்கலாம். ஒரு சின்ன சீக்ரெட்டு,
உங்களுக்கு பிபி ஜாஸ்தியாக இருக்கும்போது ஃபுட்டுலேயே உப்பு கம்மியாக தெரியும். பிபி ஜாஸ்தியாக இருக்கும்போது உப்பு கம்மியாக போட்ட மாதிரி தெரியும். அதுக்கு பொண்டாட்டியை திட்டி இன்னும் பிபி ஏறும். ஓய் உமக்கு பிபி ஜாஸ்தின்னா அவ ஓரளவுக்கு லிமிட் பண்ணியிருக்கா. உமக்கு பிபி ஜாஸ்தியாக இருக்கிறதால நார்மல் உப்பு போட்டாலும் உப்பு கம்மியாக தெரியும். இது உண்மை. பிபி நமக்கு கூடும்போது உப்பு கம்மியாக தெரியும் நம்ம டேஸ்ட் பண்ணுறது. இதுக்கு அவ்வளோ போட்டு கத்திக்கிட்டு இருந்தா இதுவாது நான் காரணம் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். ஓரளவுக்கு மெடிக்கலில் ரீசன் இருக்குது. ஒரு நபரை பிடிக்கிறதுக்கும் பிடிக்காமல் போகிறதுக்கும், ஒரு ஃபுட்டை பிடிக்கிறதுக்கும் பிடிக்காமல் போகிறதுக்கும். நீங்கள் சில பேர் வீட்டில் அந்த சேர் அங்கே போடு அப்படிம்பாங்க, இங்கே போட்டால் அங்கே போடு, ஐயோ இங்கே போட்டால் டிவி பார்க்க, நான் சொல்கிறேன் அங்கே போடு. ஏன் அந்த சேர் அங்கே இருந்தால் எனக்கு பிடிக்காது. அந்த சேர் அங்கே இருந்தால் பிடிக்காதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அந்த சேரில் இருக்கிற ஆளை பிடிக்காதுன்னு சொன்னாலாவது நியாயம் இருக்குது. அந்த சேர் அங்கே இருந்தால் எனக்கு பிடிக்காது உண்டா இல்லையா? உலகத்தில் ரீசனிங் இருக்காது. அது லாஜிக்கல் ரீசன் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஸோ லாஜிக்கலான விஷயத்துக்கு கட்டுப்படாதது தான் மனசு. இந்த புடவை ரொம்ப பிரமாதமாக இருக்குல்ல, பார்க்க சகிக்கலை. இன்னொருத்தன் ஒவ்வொரு வீட்லையும் உனக்கு நடக்கும் தெரியுமா? சாப்பாடு நல்லாவே இல்லைன்னு ஹஸ்பண்ட் சத்தம் போட்டு போன உடனே பையன் வந்து சொல்லுவான், அம்மா சூப்பர்மா சாப்பாடு. இதை போய் உங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், இப்போ தான் இது சாப்பாடான்னு என்னை கேட்டுட்டு அந்தாண்ட போனார் அவர். ஐயா அவருக்கு ஒன்றுமே தெரியாதுமா, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவருக்கு டேஸ்ட்டே சரியாக தெரியாதுமா, அதனால தான் அவனை கல்யாணமே பண்ணார். அதை ஏமா பெருசாக எடுத்துக்கிற? இவன் பாருங்க இருக்கிற போது இன்னும் சேர்த்து வேறு வம்பு போட்டு கொடுத்துட்டு போயிட்டான். நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச டேஸ்ட்டு பையனுக்கு அவர் ஒரு நாள் சொல்வார், பிரமாதம் சமையல் இன்றைக்கி எக்ஸலண்ட்டாக இருக்கும் பார். பையன் வருவான், என்னம்மா யார் மூஞ்சிலம்மா முழிச்ச? ஏன் இது என்னம்மா இது சாம்பாராம்மா? அது வாயில் வைக்கல, உங்கள் வீட்டுக்காரர் தான் சாப்பிட்லாம். அவன் அதுக்கு ஒரு இது வேறு சொல்லுவான், உங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் சாப்பிட்லாம் தெரியுமா, மனுஷன் சாப்பிட்ற மாதிரி இல்லை இது அப்படின்பா. ஏன்? பையனுக்கு பிடிச்சது அப்பாவுக்கு பிடிக்கல, அப்பாவுக்கு பிடிச்சது பையனுக்கு பிடிக்கல, அப்பாவுக்கும் பையனுக்கும் பிடிக்கல, அது வேறு. ஆனால் உணவுலேயே ஒருவருக்கு பிடிச்சது ஒருத்தருக்கு பிடிக்கல. இன்னொன்று சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க, நேத்திக்கு உங்களுக்கு பிடிச்சது இன்றைக்கி பிடிக்கல. நான் திடீர் எங்கள் வீட்டில் வந்து அருள் வாக்கு நடக்கும், எப்படி தெரியுங்களா? அவள் வந்தோடனே கேட்காதீங்க, மற்ற ஊரில் பேசிட்டு நான் ஓடி போயிடுவேன், இந்த ஊரில் நான் மாட்டிக்குவேன். அவருக்கு வெயிட் பண்ணணும். காலையில் நீங்கள் காஃபி சாப்பிட போகிறீங்களா டீ சாப்பிட போகிறீங்களான்னு என்னை கேட்கணும். என்னை கேட்காம அவள் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அவள் உட்காந்துருப்பா, பாலெல்லாம் காய்ச்சி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாள். காஃபியா டீயா யோசிச்சு சொல்கிறேன் இல்லையா? இல்லை யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது எனக்கு தெரியாது. நான் போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இப்படிலாம் வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறமா யோசிச்சு சொல்லுவேன், டீ கொடு அப்படி. நீங்கள் கேட்பீங்கன்னு நான் ஃபில்டர்லாம் போட்டு படாத பாடுபட்டு எல்லாம் ஃபில்டரை இறக்கி வச்சுருக்கேன். இப்போ யார் குடிப்பா அந்த ஃபில்டர் காஃபியை? நான் குடிக்கிறதே இல்லை, யார் குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி டீ போடுறேன் அப்படின்பா. நான் என்னை பற்றி வருத்தப்பட்டிருக்கேன். இப்போ நான் காஃபி குடிக்கிறேன்னா டீ குடிக்கிறேன்னான்னு எது என் உள்ள என்ன அருள் வாக்கா? கையில் கொத்து வேப்பிலையோடய நான் உட்காந்துருக்கேன். அதாவது அந்த நேரத்தில் ஒரு மூடில் இது சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று தோணும். அதுக்கு லாஜிக்கல் ரீசன் கிடையாது, இதுக்கு தாங்க மனம்னு பேர். இதுக்கு ரீசன் சொல்கிறான், சாஸ்திரத்தில் சொல்கிறான், மனம் என்பது உன் பழைய ஜென்மத்து வாசனைகளின் மூட்டை. வாசனா அது இன்னைக்கு நேற்று அக்குமுலேஷன் இல்லை, அது ஜென்மாந்திரத்தில் உனக்கு அக்யூமுலேட் ஆகி வந்தது. ஸோ அதுக்கு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க முடியாது. இதுதான் பல பேர் கஷ்டப்படுறாங்க. ஒருத்தருக்கு ராமனை பிடிக்கும்போது ஒருத்தருக்கு ராமன் பிடிக்காது, ஒருத்தருக்கு முருகனை பிடிக்கும்போது இன்னொருத்தருக்கு முருகன் பிடிக்காது, ஒருத்தருக்கு சிவனை பிடிக்கும்போது இன்னொருத்தருக்கு விஷ்ணு தான் பிடிக்கும். இதை எதையுமே கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்றதான். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவங்க பண்ணிக்கிட்டுமே, நம்ம போய் இதுதான் கடவுள், இதை கும்பிட்டுப்பாரு, அதை கும்பிட்டு அதை தான் கும்பிட்டுப்பாரு, இந்த வேலையே வேணான்றதுதான். லாஜிக்கலான எக்ஸ்பெக்டேஷனு, கொஸ்டினிங்கு, ஆன்சரிங்கு, கொஸ்டின் ஆன்சர்லாம் இல்லாததுக்கு தான் பக்தின்னு பேர். ஸோ அதை புரிஞ்சுக்கணும், அதில் ஒன்றுவது. அதை வந்து மனசு என்ன சொல்லுதோ அது வழியாக போகிறது. பட் ஒரு கொஸ்டின் இருக்குது,